ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலி செஞ்ச எல்லா தப்பு வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்ம பக்கம் தான் வந்து அம்பு வந்து கண்டிப்பாக பாயும். இலக்கியாவோட விஷயத்தில் வந்து நம்ம வேறு இது வந்து தேவையில்லாத வந்து வாய் விட்டோம். அஞ்சலியை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து இலக்கியா வந்து வெளியே அனுப்புறதான்ற மாதிரி சொல்லிட்டோமே, நம்ம வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து நம்மளை வந்து சும்மா விட மாட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வந்து என்ன பிளான் பண்ணுறான்னா, இலக்கியா கௌதம் நீங்கள் சொல்கிறத வந்து நான் நம்பாந்தது என்னுடைய தப்பு தான், அந்த அஞ்சலிக்கு வந்து துணை போனதும் எனக்கு தப்பு தான், எனக்கு ஆனால் உண்மை வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மேடம், என்னை வந்து வெளியே அனுப்ப தான் அவளை வந்து கூப்பிட்டு வந்தீங்கள்ல, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி தெரியாத இருந்திருக்கு அப்படின்னு நம்ம இலக்கிய வந்து மடக்கி வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைரவி வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணி நான் சொல்கிறத வந்து நம்ப சொல்லுங்கள் அண்ணி, நான் வந்து இனிமேல் வந்து அவ கூட வந்து சேர மாட்டேன், இது வரைக்கும் அவ கூட சேர்ந்து செஞ்ச தப்புக்கள்லாம் வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க, இனிமேல் வந்து அவ கூடயே வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பூஜை ரூமில் வந்து கூப்பிட்டு போயிட்டு நம்மளுடைய ஜானகி அம்மா கையை பிடிச்சி மன்னிப்பு வந்து கேட்குறாங்க எல்லோரும் முன்னாடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத்தை நீங்கள் வந்து இப்போ தான் இப்படி சொல்லுவீங்க, மறுபடியும் போயிட்டு அந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தில் வந்து எப்படி அண்ணியை வந்து வெளியே துரத்துறதும், இந்த கம்பெனியை வந்து எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வரதுன்றதான் நீங்கள் வந்து யோசிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி, என்ன கார்த்தி இப்படி சொல்கிறேன், உண்மையிலேயே வந்து உன்னுடைய ஒய்ஃப் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான்னு எனக்கு வந்து தெரில, நீங்களே பெரிய ஃப்ராடு, உங்கள் கூட சேர்ந்துருக்கேன்னா அவள் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கணும், நீங்கள் அப்பயே வந்து யோசிச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானிக்கு வந்து என்ன பண்ணுறது, இவ்வளோ வந்து மன்னிக்கலாமா மாணவன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத்தை போனால் போட்டோம், மன்னிச்சு விடுங்க, அவங்க வந்து இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது, இந்த வீட்டில் வந்து அஞ்சலியும் இல்லை, இனிமேல் வந்து அவங்க தனி மரம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னபடி தனி மரம்ன்ற கூடிய சீக்கிரமே வந்து உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாமே அழித்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து மகாராணி ஆகி அந்த ஆஃபீஸை என் கைக்கு வந்து கொண்டு வந்து கௌதம் கிட்டேருந்து ஒன்று வந்து பிரிக்காத விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானியத்தை என்ன இலக்கியா அவளை போய்ட்டு வந்து சாதாரணமாக வந்து மன்னிக்க சொல்லிட்டு நான் ஒரு 4 அடி போட சொல்லுவேன்னு பார்த்தா, ஆனால் வந்து அப்படியே விட்டு அப்படின்ற மாதிரி, அத்தை அதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவளுடைய குடிமை வந்து என்னுடைய கையில் இருக்க வரையும் அவளை வந்து நம்ம வந்து எப்படினாலே ஆட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இலக்கியா அது என்னதான்ட்டு எங்கிட்ட சொன்ன நேரம் வரப்போ நீங்களே வந்து தெரிஞ்சு பார்த்தேன், இப்போதைக்கு அதில் வந்து ஆர்வம் காட்டாதீங்க, அந்த பைரியை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து இலக்கியா வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இப்படி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நான் அடித்து நம்மளுடைய கார்த்தி சார் வந்து கோமாவுக்கும் வந்து போக வச்சுட்டு போகிறாங்க. இது இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம போடுற வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.